மாற்றம் என்ற பெயரில் சிபிசிஐடி விசாரணை என்ற பெயரில் ஏமாற்றாதே. தமிழக அரசு சமூக ஆர்வலர்களை பாதுகாக்க மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்க புதிதாக சிறப்பு சட்டத்தை காப்பாளர்களுக்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கு. நன்றி. அப்படியே உட்காருங்க. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துக்கிறோம். தொடர்ந்து கருத்துரை வழங்குவதற்காக வழக்கறிஞர் நந்தினி விஸ்வராஜ் அவர்களை கொஞ்சம் உட்காரு. தமிழகத்துடைய தென்கோடி பகுதியில் புதுக்கோட்டை தள்ளலூரிட ஜெகமணிக்கு தாக்குதல் என்கின்ற குரலை கேட்டவுடன் தமிழகம் முழுவதும் இருந்து என்னுடைய சொந்தத்திற்கு பிரச்சனை, என்னுடைய ரத்தத்திற்கு பிரச்சனை, என்னுடைய நண்பருக்கு பிரச்சனை, என்னுடைய சகோதரர்களுக்கு பிரச்சனை, இந்த மண்ணுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்க, கனிம வளத்தை பாதுகாக்க எங்களோடு களம் கண்ட ஜவஹர் அலி இன்று இல்லை. அவருடைய குடும்பத்திற்கு நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் என்று காட்டக்கூடிய வகையிலே தமிழகம் முழுவதும் இந்த திறன் வந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தகவல்களை சட்ட ஆர்வலர்களுக்கான பசுபாய இயக்கத்தின் சார்பில் வரவேற்கின்றேன். அருமை நண்பர்களே, உங்கள் மத்தியிலே ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய மனசாட்சிக்கு ஒரு கேள்வி. தமிழகத்திலே மிகப்பெரிய மனிதர்களை மீது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், அந்த கொலையாளருக்கு என்ன தண்டனை கிடைத்திருக்கிறது? பதவி உயர்வு. அருமை நண்பர்களே, அருமை தோழர்களே, சாத்தான்குளம் குற்றவாளிகள் சிறையில் இருக்கின்றார்கள். வழக்கு 6 மாதத்தில் தீர்ப்பு கிடைக்கப் போகின்றது. கடைசி சாட்சி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கடுமையான தண்டனை கிடைக்கும். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு, அந்த கொலைகார மிருகங்களுக்கு, அந்த மனிதனுடைய மீறச் செய்த மிருகங்களுக்கு இன்று வரை தமிழக அரசு முழு சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மனிதர்கள் ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இது நம்முடைய மனசாட்சிக்கான கேள்வி. அருமை நண்பர்களே, ஜனங்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு என்று நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். கரூரிலே ஜெகநாதன் கொல்லப்பட்டார். இரண்டோ இன்றைக்கு அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது? 12 மாதங்களாக அரவாக்குறிச்சி நீதிமன்றத்திலிருந்து கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சென்ற வழக்கு மூட்டை கட்டப்பட்டு போடப்பட்டிருக்கின்றது. மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சில கேள்விகளை கரூர் மாவட்ட காவல்துறை கேட்டிருக்கின்றது. காவல்துறை வழக்கு விவரங்களை கேட்டிருக்கின்றது. நீதிமன்றம் கேட்ட விவரங்களை 1 மணி நேரத்தில் கொடுக்க முடியும். ஆனால் கரூர் மாவட்ட காவல்துறை 12 மாதங்களாக அந்த வழக்குக்கான விவரங்களை கொடுக்காமல் அந்த வழக்கு மூட்டை கட்டப்பட்டு கிடைக்கின்றது. மரியாதைக்குரிய ஜெகநாதன் கொல்லப்படுவதற்கு முன்பு அவர் மீது பழைய தாக்குதல், அவர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் தமிழக அரசு கோரிக்கை வைக்கின்றார். என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு என்று கோரிக்கை வைக்கின்றார். அவர் மீதான தாக்குதலுக்கு கொலை முயற்சி வழக்கு பின்னாட்டம் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு சாதாரண அடிவடை வழக்காக, காய வழக்காக மாற்றப்பட்டு அரவாக்குறிச்சி நீதிமன்றத்திலே கிடப்பு இருக்கின்றது. அந்த வழக்கு சமன் கொடுக்கப்படாமல் இருக்கின்றது. இரண்டு வருமான குற்றவாளிகளுக்கு மீது நீதிமன்றம் பிடிக்கட்டாக பிறப்பித்திருக்கின்றது. 4 பேருக்கு ரூபாய் 5 ஆண்டுகளாக அந்த குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் கரூர் மாவட்ட காவல்துறை தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, கரூரிலே இயற்கை பாதுகாப்பதற்காக, ஓட்டை பாதுகாப்பதற்காக தந்தையும் மகனும் கொல்லப்பட்டார்கள். பட்டம்பள்ளியிலே காலை நேரத்திலே முதல்பட்டி கிராமத்திலே நம்முடைய சகோதரர்கள், சமூக ஆர்வலர்கள் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அந்த வழக்கிலே தண்டனை கிடைத்திருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? இந்த அரசாங்கம்
நான் அரசியல் பேச மாட்டேன். இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் கோத்தை காப்பாற்றுவாங்க, நீரை காப்பாற்றுவாங்க, ஏழையை காப்பாற்றுவாங்க, போராடி உயிரிழத்த படுகொலை செய்யப்பட்ட 2 தந்தை மகன் கொண்ட குடும்பத்திற்கு ஆண் வாரிசிலே இல்லாமல் அனாதையாக இருக்கக்கூடிய முல்லைப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை தந்தை மகனுடைய குடும்பத்திற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது மறுவாழ்வுக்கு செய்திருக்கிறதை பார்த்தால் இன்று வரை ஒரு ஆய்வு இல்லை. நாம் ஏதாவது போராடி இருக்கின்றோமா என்று பார்த்தால் அருமை தோழர்களே, அருமை நண்பர்களே, நாம் உட்பட எல்லோருமே மறந்துவிட்டோம் தோழர்களே. வருத்தமான உண்மை. ஆனால் வெற்றி இருவன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார். எனக்கு பகுதியில் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய 30 ஆண்டு நண்பர் ஐயா அவர்கள் பக்கத்தை உட்கார்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் போராடி விடாம கல்வி ஜனநாயகத்தில் போராடிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் எங்க மனிதர்கள் போராடிட்டு இருக்காரு. அவர் பார்க்கக்குள்ள ஒரு மாவீரனுக்கு பிறத்தல, ஒரு வீரவாண்டிய கட்டபொம்மனுக்கு பிறத்தல, மருது மாடியருக்கு பிறந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஆளுமைக்கு பிறத்த உட்கார்க்குள்ள எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அறிவு நண்பர்களே, இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். தமிழ்நாடு கனிமொழி கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்துக்கு எதிராக இந்த அரசாங்கத்துடைய பரிசு தென்காசி மாவட்டத்தில் தம்பி மணியன் மீது குண்டத்தோசன வழக்கு பதிவு செய்யப்பட்டது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஜெயில விட்டு வெளியே வந்து போன் பண்ணி சொல்ல பிறகுதான் கனிமொழி கொள்ளைக்கு எதிராக போராடியவர் மீது குண்டத்தோசன பாய்ந்தது என்கிற விவரமே தெரிந்தது. அவருடைய குடும்பத்தாருக்கு அவங்க ஏன் ஜெயிலுக்கு போனே தெரியல. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராஜ்யவன்ஸ் பத்திரிகையில் ஆசிரியர் தர்மேந்திரன் மீது கனிமொழி கொள்ளைக்கு எதிராக போராடியிருக்கார். குண்ட சட்டம் பாய்ந்தது. நாம் எல்லாம் அமைதியாக இருந்தோம். நாம் எல்லோருமே அமைதியாக இருந்தோம். இப்போ பல்வேறு வழக்குகள், பல்வேறு தாக்குதல்கள் தமிழக முதல்வருடைய சமூகங்கள் மௌனம் காக்கின்றோம். இது ஆபத்தான விஷயம் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். அருமை நண்பர்களே, உங்கள் மத்தியிலே இந்த செய்திகளை சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் கூட ஏன்னா இந்த இடத்துல பார்த்து வந்தோட தம்பி ஞானசேகரன், வணக்கம் சார். அந்த தம்பியை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி. ஞானசேகரன் இருக்குல்ல, இருக்கீங்க. கரூர் சண்முகன் ரவுடி சேர்னாங்களா ஒரே தானே? என்ன செய்தார்? கரூர் ஜெகநாதன் கொலைவழக்கிலே நீதி கேட்டு போராடினார் வழக்கறிஞர் சண்முகம். ஒரு வழக்கறிஞர் சட்டம் அளித்தவரை நீதி கேட்ட சமாதானத்தை ரவுடி சேர்க்கிறார்கள். இந்த கசப்பான செய்திகளை உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு காரணம் இனி ஒரு சமூக ஆர்வலர், இனி ஒரு ஜனவரி ஒரு துளி ரத்தம் தமிழ்நாட்டிலே சிந்திவிடக் கூடாது, நாம் அனுமதிக்க கூடாது. அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை மட்டும் பேசிட்டு போன தீர்வு கிடையாது. ஒரு வண்டி வாங்குறோம், வண்டி இருக்கா, இன்சூரன்ஸ் போக வண்டி இருக்கா, எடுத்த உடனே ராயல் என்ஃபீல்ட் பைக் ஓட்டிடலாமா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம், டூ வீலர் ஓட்ட கத்துக்கிறோம். அப்பதான் என்ஃபீல்டு பைக் வாங்குறோம். வண்டி வாங்கணும், ஹெல்மெட் போடுறோம், இன்சூரன்ஸ் போட வண்டி எடுக்கிறோம். கனிமவள கொள்ளை, மணல் கொள்ளை, இது எவ்வளவு பெரிய இயற்கை சீரழிவு. ஜனவரி எதுக்கு போறாங்க? கல்குவாரி மூடப்பட்டால், கனிமவளம் காப்பாற்றப்பட்டால் இயற்கை வளம் காப்பாற்றப்படும். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குருவிகள், பூச்சிகள், மண்புழுக்கள் போன்ற உயிர்கள் இந்த மனித இயல்பாக வாழும். அதற்காக போராடினார். அதுக்கு கிடைச்ச பரிசு போராடுவதற்கு முன்பு நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த கனிம வளம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே கடத்தப்பட்டு வெட்டப்படுகின்றது. புதுக்கோட்டையில் வெட்டப்பட்ட கனிம வளம் எங்கே செல்கின்றது? திருச்சிக்கு போகுது, சென்னைக்கு போகுது, கேரளா போகுது, ஆந்திரா போகுது, மாலத்தீவுக்கு போகுது, வெளிநாட்டுக்கு கடத்தப்படுகின்றது. இந்த கனிம வளம் கடத்தப்படுவது இங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாகங்களுக்கு, வருவாய் ஆய்வாளருக்கு, வட்டாட்சியருக்கு தெரியாமல் நடக்கின்றதா? இந்த கனிமவளங்கள் என்ன பையில வச்சு எடுத்துட்டு போறான், இதெல்லாம் விவசாயம் போதை போடலாம். லாரியில், கண்டெய்னர் லாரியில, கிறிஸ்தவ லாரியில கடத்தப்படுகின்றது. காவல்துறைக்கு தெரியாமல், போக்குவரத்து காவல்துறைக்கு தெரியாமல், வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு தெரியாமல், கனிமவளத்துறைக்கு தெரியாமல், மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியாமல், மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல், தமிழக அரசுக்கு தெரியாமல், எதிர்கட்சிகளுக்கு தெரியாமல், பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல், லைவ் மீடியாவுக்கு தெரியாம கடத்தப்படுகின்றதா? கூட்டு கொலை, கனிமவள கொள்ளையிலே, மணல் கொள்ளையிலே யார் யாருக்கா பங்கு போனா இன்றைய ஆட்சியாளருக்கு பங்கு போகுது, எதிர்கட்சிக்கு பங்கு போகுது, எம்எல்ஏ பங்கு போகுது, எம்பிக்கு பங்கு போகுது, மந்திரிக்கு பங்கு போகுது, கீழே பிஓ ஆரம்பிச்சு, ஆர்ஐ ஆரம்பிச்சு, தாசில்தார் ஆரம்பிச்சு, கனிமவள தொழில் ஆர்ஐ ஆரம்பிச்சு, ஏடி மைன்ஸ் ஆரம்பிச்சு, மந்திரி வரைக்கும்
எல்லா பேருக்கும் பங்கு போகுது. இந்த ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் ஜாதித்தவர்கள் கனிமவள கொள்ளைக்காரரை நம்பித்தான், அவருடைய எத்தை காசுக்கு நம்பிதான், பிச்சை காசுக்கு நம்பிதான் கட்சி நடத்துவாங்க, ஜாதி நடத்திட்டு. இவரெல்லாம் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடுவார்கள், இரவு ஜனவரிக்காக அறிக்கை விடுவார்கள், கண்ணன போல இருப்பார்கள் என்று எண்ணுகிறார்கள். நம்மளுக்கு அடிக்காம முற்றுனாலே சந்தோஷப்படும், நம்மளை விட்டு வச்சிருக்காலே சந்தோஷப்படும். அவ்வளவு மோசமான எதிரிக்கிறாங்க. நம்ம மிகப்பெரிய கலப்போராட்டத்தை அந்த ஜெயலலிதா போன்றவர்கள் எடுத்திருக்கின்றோம். எனக்கு வருத்தம், என்னோட தொடர்ந்து தொலைபேசியில் பேசிய ஜெயலலிதா உயிரோடு இல்லை, என்னோட தொடர்ந்து தொலைபேசியில் பேசிய ஜெயலலிதா உயிரோடு இல்லை, என்னோட தொடர்ந்து தொலைபேசியில் பேசிய வேறு விட்டல்குமார் இன்றைக்கு உயிரோடு இல்லை. மிகப்பெரிய வருத்தத்தோடு விரும்பாமல் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கின்றேன். ஏனென்றால் பத்திரிகை பொறுத்தவரை கல்வரை பற்றி எழுத மாட்டோம், மனமுறை பற்றி எழுத மாட்டோம். நான் கிராமத்துல பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஆட்சி போடும்போது கிராமங்களோட சின்ன ஊர்ல தடுக்கிறோம், நிறுத்திடுவோம், பெரிய ஒரு பொறுப்பாக நிறுத்திடுவோம். ஏனென்று கேட்டால் கல்குவாரி ஊழலை கையில் எடுத்தால் எல்லா அதிகாரியும், எல்லா அரசியலையும், எல்லா ஜாதி சாப்பிட்டாலும் நமக்கு எதிராக இருப்பான். இதற்கு என்ன தீர்வு? அப்படி ஒட்டுவாங்க கொலை வச்சு போகாட்ட மனதுக்குள்ள அதுக்கு நடந்தோம், கல்குவாரி கொள்ள நடந்தோம், கனிமாவோட போயிட்டு போய் நாசா போல இந்த தமிழ் நாசா போல சும்மா நடந்தோம். அவர் விட முடியுமா? போராடியே தீர வேண்டும். கனிமவளத்தை இயற்கையை காப்பாற்றினால்தான் நம்முடைய பேரப்பிள்ளையை உயிர் வாழ முடியும், இந்த மனிதனை உயிர் வாழ முடியும். போராடித்தான் ஆக வேண்டும். அதற்கு மிக கடுமையான பயிற்சியினை நம்முடைய சமூக ஆர்வலர்கள், நம்முடைய தகவல் ஆர்வலர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கல்குவாரி பிரச்சனை கையெழுத்து முன்னாடி தனி மனிதனா இருக்காதுங்க. ஒரு எதிரிக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது, கனிமவள கொலை அடிக்கக்கூடிய, மணல் கொலை அடிக்கக்கூடிய கொலைக்கான ஒரு கேள்வி இருக்கின்றது. ஜெயலலிதா ஒரு நாள் பேச போவான், தட்டு லாரி ஒரு தூக்க, நம்ம இதுல கவுசல் லாரி இருக்குல்ல, பேப்பர் லாரி இருக்குல்ல, புகழ் இருக்குல்ல, தூக்க எவன் வந்துருவான்? ஜெயலலிதா வீட்டுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? இதை உடைக்க முடியும், ரொம்ப எளிமையா, ரொம்ப எளிமையா உடைக்க முடியும். கூட்டு முயற்சி அந்த போராட்டங்களை கையில் எடுங்க. உங்களுக்கு வல்லத்துறை மிகப்பெரிய சமூக அக்கறை கொண்ட சூழல் போராளிகள் இருக்கின்றார்கள். அந்த ஈசன் முருகன் போன்ற விவசாய சங்க தலைவர்கள் இருக்கின்றார்கள், முயல்வண்டி அமைப்பை போன்றவர்கள் இருக்கின்றார்கள். பாதிப்பு ஏற்படும் என்று போராடுவது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ஜினியர் போன்ற மனிதர்கள் போராளிகள் இருக்கின்றார்கள். உங்களோடு ஆட்சியை சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழக சட்ட மனிதர்களை தொடர்ந்து கொடுப்பதற்கு நாங்கள் தான் இருக்கின்றோம். ஒரு எவ்வளவு பேர் வேணும் மனு கொடுக்கிறதுக்கு? தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒரு மனு கொடுக்க எவ்வளவு பேர் வேணும்? ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்னுடைய நம்பர் அப்படி குறிச்சிங்க, என்னுடைய நம்பர் அப்படி குறிச்சிங்க 944567 75 801 தமிழ்ல சொல்லிட்டுல 9445675 801 உங்களுக்கு மனு போறதுக்கு, உங்களுக்கு கோரிக்கை மனு கொடுப்பதற்கு, உங்களுக்கு ஆட்சியை போறதுக்கு எவ்வளவு பேர் வேணும்? தரோம், உங்களுக்கு கூட சேரும். வரலாம் மாட்டோம், வரலாம் மாட்டோம், உங்க கூட வரவே மாட்டோம். ஆனா எங்க வீட்டுல உட்காந்து ஒரு தான் மனு போடுவோம், கடைசி வரைக்கும் உங்க கூட நிற்போம். அடிக்கணும் எதுக்கு நினைச்சானா தமிழ்நாடு 1000 பேருக்கு அடிக்க முடியுமா? எதை நீங்க கேள்வினா ஜெயலலிதா ஒரு நாள் போராடலாம் முடிச்சு கேட்ட நினைக்கிறாங்க. முதல்ல மனு கொடுக்க ஜெயலலிதா கடைசி மூணு கொடுக்கணும். முதல் மூணு ஒரு 100 மூணு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க போய் நில்லுங்க, சொல்லுவானாலும் பார்க்கலாம். இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, ஒரு ஹெல்மெட் போடுறது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இதுக்கு என்ன சவாயிர போது யோசித்து பாருங்க நண்பர்களே. இன்றைக்கு ஒரு ஜெயலலிதா நம்மோடு இல்லை, அவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது நாம் செய்ய முடியுமா என்று பார்த்தால் நிறைய பேர் சொன்னாங்க அரசு நஷ்டீடு கொடுக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஜெயலலிதா கிடைச்சிச்சா? முதல்பட்டி அப்பன் தந்தை மகன் கிடைச்சிச்சா? வேற எங்கேயாச்சும் கிடைச்சிருக்கா? நம்பிக்கை இருக்கா? ஒரு நம்பிக்கை எதிர்த்தாக்குதல் வேணும். யார யார கற்பனைகள் வேண்டாம், கலை யதார்த்தத்துக்கு வாங்க, கலை யதார்த்தத்துக்கு வாங்க. மரியாதைக்குரிய மிகப்பெரிய சூழல் நம்முடைய மனிதர்களை போல வழக்கறிஞர் சங்கரசுப்பு, அவருடைய மகன் இன்றைக்கு அவருடைய மகன் வாழ்கிறார் இல்லை என்பதும் போலீசால் கொல்லப்பட்டு காவல்துறையால் கொல்லப்பட்ட சங்கரசுப்புடைய மகனுடைய வழக்கு நியாயம் கிடைக்காமலே முடிவு போய்விட்டது. தமிழகம் முழுவதும் மனிதர்கள் பாதிப்பு ஏற்பட்ட இடத்திலெல்லாம் ஐயா சங்கரசுப்பு போராடி நீதியை பெற்றுக் கொடுத்தார். அவருடைய மகனுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க முடியாத சூழல் இருக்கின்றது. இந்த வருத்தமான யதார்த்தங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் எப்படின்னா பாசிட்டிவா பேச நினைக்கிறேன், இல்லை வேற வழியே இல்லை. ஏன்னா என் கூட பேசியிருந்த ஜனவரி உறவு இல்லை. அவன் வீட்டுக்கு என்ன ஆர்டர் சொல்ற வார்த்தை இல்ல,
விட்டகுமார் வீட்டுக்கு போய் இந்த 17 மணிக்கு வாயில் இருக்கு. அவர் தந்தை பார்க்கின்ற போது கேட்டார், என் பையன் போயிட்டான், இனிமேல் வரமாட்டான், நியாயமாச்சும் கிடைக்கணும், என் பையன் எடுத்த ஊழலுக்கு தண்டனை கிடைக்கணும் குற்றவாளிகள் சொன்னார். காவல்துறை என்ன நிலைமையில் இருக்கு? அந்த வழக்குகளை நாம் எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? தயவு செய்து சமூகம் பாதிக்கப்பட்ட வழக்குகளை உங்களுடைய வழக்காக எடுத்துக்கொண்டு அந்த வழக்குகளை கவனிங்க. இந்த வழக்குகளை நான் பார்வையிடவில்லை, கல்வி ஜனநாயக வழக்கை நான் நடத்தவில்லை. ஐயா வெற்றி இது போல் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இதையும் அவருக்கு நான் பேசிக்கிறேன் ஒரு முறையா. ஆனா இந்த வழக்கை அவர் நடத்துவதை, இந்த வழக்கில் என்ன நடக்கின்றது என்பதை 10 ரூபாய் வழக்கினருக்குள் பார்த்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சமூகங்களும் இந்த வழக்கை கவனிக்க ஆரம்பித்தால் தமிழக அரசு காவல்துறை யோசிக்கலையா? முடிச்சேன். ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு, தனியா நிக்காதீங்க, சிங்கம் தான் போவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. சிங்கம் கூட்டத்தோடு தான் வாழும். நாம தான் சிங்கம் கூட்டத்தோடு வாழ்வோம். எடுப்போம், கழிவுல கொள்ளையில மணல் கொள்ளையில எல்லாம் எடுப்போம். இயற்கையை காப்பாற்றுவோம், நியாயத்தை வெற்றி பெற செய்வோம். சட்டம் தான் ஜெயிக்காது, நியாயம் ஜெயிக்க வேண்டும். நியாயத்தை வெற்றி பெற வேண்டும் வைக்க வேண்டும் என்றால் நாம் கூட்டு முயற்சியாக போராட வேண்டும். அருமை நண்பர்களே, இந்த ஜெயலலிதா வழக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லணும். காவல்துறை வழக்கு முக்கியமான வழக்கு. சிபிசிஐடி கொஞ்சம் சரியான பாதையில போறதா தோணுது. போறதுக்கும் விடமாட்டேங்கிறீங்களா? உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இது ஒரு செய்தி இருக்கின்றது. காவல் ஆய்வாளர் பொங்கல் தினத்தன்று ஏரிக்கரையில உட்கார்ந்துட்டு கல்குவாரி போன ராசு குட்டிக்கிட்ட 1 மணி நேரம் என்ன ரகசியம் பேசினார்? இதை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும். காவல் ஆய்வாளருக்கு கோல்டு பிஸ்கட் கொடுக்கப்பட்டது. 6 மைன்ஸ் ஓனர் மூலமாக கோல்டு பிஸ்கட் கொடுக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள். மைன்ஸ் ஏரிக்கு சிங்கப்பூரில் நகை கொடுக்கப்பட்டதாக, சிங்கப்பூர் நகை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவற்றை எல்லாம் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும், விசாரிக்க வைக்க வேண்டும். ஒரு ஜனவரிக்கு மீதான தாக்குதல் கிடையாது. இயற்கை வளர்ப்பு மீதான தாக்குதல், தமிழ் மண் மீதான தாக்குதல், சமூக ஆர்வலர் மீதான தாக்குதல், தகவல் ஆர்வலர் மீதான தாக்குதல், மனித உரிமை ஆர்வலர் மீதான தாக்குதல் என்ற ஜனவரி மீதான தாக்குதலை ஒவ்வொருவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இனி தமிழகத்திலே எந்த ஒரு சமூக ஆர்வலர் மீதும், இனி தமிழக மண்ணிலே எந்த ஒரு ஆட்சி ஆர்வலர் மீதும் மனித